வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்களை சந்திக்கும்போது நமக்குள்ளாகவே ஒரு சோர்வு வந்து விடுகிறது பாருங்க. அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நாமே ஒரு பலவீனப்பட்டவர்களைப் போல நம்ம ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார். என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன? நம்ம சரீர பலன் அல்ல. சரீர பலன் வந்து நம்ம சாப்பிடுகிறதுனால அது உண்டாகிறது. ஆனால் இந்த பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் கொடுக்குற பலத்தினாலேங்கிற அந்த பலன் என்ன அப்படின்னா, உள்ளான மனுஷன்ல நம்முடைய ஆத்துமாவிலே உண்டாகிற ஒரு பலன். இந்த ஆத்துமாவிலே நமக்கு அந்த பலன் உண்டாகும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா ஒரு பலனுள்ளதாக மாறுகிறது. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதற்கு, அதிலிருந்து மீண்டு வருகிறதற்கு தேவையான பலனை அது நமக்கு கொடுக்கிறது. இதை நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அதில் தாவீது என்கிற ஒரு பக்தனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. என்னன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஏன் அந்த நெருக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவனுடைய மனைவி பிள்ளைகளை எதிரிகள் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவனோடு இருந்தவர்களே அவனுக்கு எதிராக மாறிவிட்டார்கள். அவனை கல்லெறிகிறதற்கு ஆயத்தமானார்கள். அப்போ ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப நெருக்கப்பட்டான். எல்லாவற்றையும் இழந்திருந்தான். ஆனாலும் அந்த வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 30:6 தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். அந்த அனுபவம் தான் அந்த பவுலும் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா அவனை திடப்படுத்துறக்கோ அவனை ஆறுதல் படுத்துறக்கோ யாரும் கிடையாது. ஆனால் அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள், இவைகளை நம்ம உட்கொண்டு அதை நம்ம உள்வாங்கி அதன் மூலமாக நம்முடைய இருதயம் அது பலப்படுகிறது. அதனால தான் வேத வசனங்களை நம்ம தினந்தோறும் அதை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதிலிருந்து கருத்துக்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நமக்கு போதிக்கப்படுகிறது. அதனால் தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிப்போம். அந்த வேத வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போகும் பொழுது அந்த பலன் நமக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதற்கு, அதிலிருந்து மீண்டு வருகிறதற்கு, அதை மேற்கொள்ளுகிறதற்கு, அடுத்த கட்டத்துக்கு நம்மை கொண்டு போகிறதற்கு, எல்லாவற்றிற்கும் இந்த கர்த்தர் கொடுக்குற பலன் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருக்குள்ளாக நம்ம பலப்படுவோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்கிறதை விசுவாசிப்போம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.